நம்ம இப்ப லாஸ் வேகஸ் போய்கிட்டு இருக்கோம். நம்ம சாண்டியாகோல ஆரம்பிச்சோம். அங்க இருந்து 337 மைல், அதாவது 542 கிலோமீட்டர். இது 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஆகும். யூஎஸ்ல ட்ரெயினை பார்க்கறதே ரொம்ப ஆச்சரியம். அதாவது நான் சிட்டி விட்டு சிட்டி போற ட்ரெயினை பத்தி பேசுறேன். இது வந்து குட்ஸ் ட்ரெயின். இது கொஞ்சம் அங்கங்க பார்க்க முடிஞ்சுச்சு. போற வழியில ஒரு டீ ஷாப் இருந்துச்சு. அங்க ஒரு பிரேக் எடுத்துட்டு எங்க டிராவலை கண்டினியூ பண்ணோம். இந்த பாலைவனத்தோட பேர் வந்து மோஜாவே டெசர்ட். இங்க வந்து நிறைய ட்ரீஸ் இருக்கும். அந்த ட்ரீ பேர் வந்து ஜோசுவா ட்ரீ. அது இப்படித்தான் இருக்கும். இந்த ஹை டவர்ல தான் இன்னைக்கு நம்ம தங்க போறோம். இது ஆக்சுவலா ஒரு ஹோட்டல். இது வந்து யூஎஸ்லயே பயங்கர டாலஸ்ட் பில்டிங். இதோட ஹைட் வந்து 1149 ஃபீட். இந்த ஹோட்டலுக்கு கார் பார்க்கிங்க்குனே ஒரு தனி பில்டிங் இருந்துச்சு. அந்த அளவுக்கு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. ஆனா இங்க வந்து வேலை பார்க்கிங் இருந்துச்சு. நீங்க என்ட்ரன்ஸ்ல விட்டீங்கன்னா அவங்களே பார்க் பண்ணிடுவாங்க. இருந்தா கூட நான் ரெண்டல் காருங்கிறனால நானே போய் பார்க் பண்றதுக்காக பார்க்கிங்ல விட்டுட்டு இப்போ வந்துகிட்டு இருக்கேன். இதுதான் ஹோட்டலோட என்ட்ரன்ஸ். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவுமே கேசினோஸ் தான் இருந்துச்சு. அதாவது கேம்ஸ் விளையாடுவாங்க இல்லையா, அந்த இது. அப்புறம் மற்ற ஃப்ளோர் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு விஷயங்கள் இருந்தது. அதாவது ரெஸ்டாரண்ட், ஜிம், ஸ்விம்மிங் பூல், அப்புறம் ஹோட்டல் ரூம்ஸ் இருக்கும். அப்புறம் கான்ஃபரன்ஸ் ரூம்ஸ். இங்கே தான் செக்இன் பண்ணணும். அந்த மிஷினில் வந்து நம்ம கிரெடிட் கார்டு டீட்டெயில் கொடுத்துட்டோம்னா போதும், செக்இன் ஆயிரும். ஹோட்டல் ரூம்குள்ள வந்தாச்சு. ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. அதோட வியூ வந்து பயங்கர நல்லா இருந்தது. விண்டோ வழியா பாக்குறதுக்கு பாருங்களேன், எவ்வளவு சூப்பரா தெரியுது. நைட் டைம் லாஸ் வேகஸ் ஃபுல்லாமே தெரிஞ்சது. பேக் எல்லாம் வச்சுட்டு ஹோட்டல்ல எல்லா ஃப்ளோர்லயும் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுல ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அதனால உடனே அங்கிருந்து கிளம்பிட்டோம். ஒவ்வொரு ஃப்ளோரா போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கெசினோஸ்னாலே உங்களுக்கு எல்லாரும் தெரியும், எல்லாமே காசு வச்சு விளையாடுறது தான். எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் சும்மா கலர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் ஒரு பார்த்துட்டு இருந்தோம். உள்ளேயே ஒரு தியேட்டர் ஒன்று இருக்கு. இங்கே தான் வந்து நிறைய மியூசிக் லைவ் ஷோஸ், அப்புறம் டிராமாஸ்லாம் நடக்கும். ஹோட்டல் உள்ள பார்த்துட்டு அப்படியே நைட் டைம் வெளியே லாஸ் வேகஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹோட்டலை சுற்றி நடக்கலான்னு வெளியே வந்தோம். அதுக்குள்ளேயே அவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சு. நீங்களே பார்க்கலாம், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கார்ஸ்லாம் அப்படியே சல்லு சல்லுன்னு அங்கே போயிட்டு வந்துட்டு இருந்தது.
ஆனா நிறைய மக்களை பார்க்க முடியாது. அதுக்கு காரணம் வந்து ஒரு 10 மணிக்கு மேலலாம் பார்த்தீங்கன்னா, எல்லா ஹோட்டல்ஸ்லயுமே இந்த மாரி நைட் ஃபெசிலிட்டிஸ், அதாவது இந்த கேசினோ விளையாடுறது, அப்புறம் மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடுறது இப்படிலாம் இருக்கிறதுனால எல்லாருமே அந்தந்த ஹோட்டல்லயே என்ஜாய் பண்ணிடுவாங்க. யாரும் ரோட்ல வந்து என்ஜாய் பண்ண மாட்டாங்க. ஆனா இன்னும் ஒரு சில ஏரியாஸ் இருக்கு லாஸ் வேகஸ்குள்ளேயே. அங்க வந்து பார்த்தோம்னா மக்கள் நிறைய இருப்பாங்க. அதுக்கு வந்து அடுத்த நாள் நம்ம போறோம். இந்த ஷாப்பை பார்த்தோன்னே எனக்கு இந்த ஷாப்பை ஏதோ ஒரு சாங்ல பார்த்துருக்கோமே அப்படின்னு ஞாபகம் இருந்துச்சு. அது எந்த சாங்னா இந்த சாங் தான். இன்னைக்கு லாஸ் வேகாஸ்ல மறுநாள். இன்னைக்கு பிளான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி டே வந்து ஹோட்டல்ல இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அடுத்து வந்து சிட்டிக்குள்ள போயிட்டு சிட்டில இருக்கிறதெல்லாம் என்ஜாய் பண்ணலாங்கிறது தான் பிளானு. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்க்க போனது எங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ஸ்விம்மிங் பூல். யாருமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. பையன் ஸ்விம் பண்ணலான்னு சொன்னான், அவனுமே வேணான்னு சொல்லிட்டான். ஸோ நானும் அவங்க இல்லாமல் என்ன பண்ண எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் போய் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி தான் இப்போ போய் பார்க்க போகிறோம். அடுத்து நான் வந்திருக்கிறது வந்து ஜிம். ரன்னிங் வந்து ஒரு 2 நாளா பண்ணல. லாஸ்ட் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பண்ணது. ஸோ அதனால இங்கேயும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் உள்ள போனோம். அதே ஃப்ளோர்ல மெக்டி இருந்துச்சு. என் பையன் பார்த்த உடனே சரி இங்க சாப்பிட்டு ஜிம் போலான்னு சொன்னா, சரி கொஞ்சம் எனர்ஜி எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நான் ரன்னிங் பண்ணிட்டு இருக்க டயத்துல பையன் மற்ற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேலை செய்தான்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். எல்லாரும் ஹாலிடேஸ் வந்திருக்கும் போது அவங்கவுங்களோட ஃபேவரட் கேம்ஸோட ஸ்கோர்லாம் மிஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்காகவே எல்லாரோட கேம்ஸும் ஒரு பெரிய டிஸ்பிளேல ஓடிக்கிட்டு இருக்கும். அங்க இருக்கவங்களாம் அந்த ஸ்கோரை வாட்ச் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ஸ்ட்ராட் பில்டிங்கோட டாப் மோஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். இதுதான் ஒரு கம்பேரிசன். பாருங்க, ஸ்ட்ராட் பில்டிங், அதாவது நாங்கள் தங்கியிருக்க பில்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அதுதான் வந்து டாலஸ்ட். ஸோ அந்த டாப் மோஸ்ட் பில்டிங்ல இருந்து இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம்.
நம்ம அந்த ஹோட்டல்லே தங்கியிருந்தா கூட அது ஃப்ரீ கிடையாது. அதுக்கு டிக்கெட் எடுக்கணும். அதை எடுத்துட்டு அங்க போயிட்டு நம்ம எவ்வளவு நேரம் இருந்தாலும் அங்க இருக்கலாம். இருந்துட்டு மேல ஹோல் லாஸ் வேகஸ் தெரியும். அதை ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். அங்க ரெஸ்டாரண்ட் அப்புறம் மத்த எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அங்க இருக்கும். ஷாப்ஸ் கூட அங்க இருக்கும். இதுதான் ஃபுல் சிட்டியோட வியூ. எல்லாமே பெரிய பில்டிங்ஸ். ஆனா நம்ம அவ்வளவு உயரத்துல இருக்கனால கீழே எல்லா பில்டிங்குமே எவ்வளவு சின்னதா தெரியுது பாருங்க. அதோட நிறைய எம்டி ஸ்பேஸ் தெரியுது. அதான் நான் சொன்னாலே யூஎஸ்ல நிறைய இடம் இருக்கிறனால ஒரு பில்டிங் சுத்தி அவ்வளவு ஃப்ரீ இடம் இருக்கும். அங்க பாருங்க எவ்வளவு அழகா தெரியுதுன்னு. ஆனா இப்ப தூரத்துல பார்த்தா தெரியுதா, ஃபுல்லா டெசர்ட் தான். ஸோ இந்த ஊரே வந்து ஒரு டெசர்ட் பக்கத்துல தான் அமைச்சிருக்காங்க. ஆனா அந்த ஊர்ல இருக்கும்போது இது ஒரு பாலைவனத்துல இருக்குங்கிற ஒரு ஃபீலே வராது. அது அந்த அளவுக்கு இப்ப துபாய் மாதிரி வச்சுக்கோங்களேன். துபாய் மாதிரி எல்லாமே ஆர்டிபிஷியலா பண்ணி வச்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ளோர்லயே ஒரு கிஃப்ட் ஷாப்பும் இருந்துச்சு. எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமோ அதெல்லாம் வச்சிருந்தாங்க. குழந்தை கொஞ்ச நேரம் பார்க்கணும்னு சொன்னா சரி பார்க்க சொல்லிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். பண்ணிட்டு அடுத்து கிளம்பிட்டோம். எவ்வளோ சீட்டிங் போட்டு வச்சிருக்காங்க பாருங்களேன். ஆனா யாரும் அவ்வளோவா உட்காந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் போர் அடிக்கிறதுன்னு செய்யுது. ஒரே மாதிரி தானே இருக்கு. அதனால எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. ஆனா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும்னு நினைக்கிறவங்க மட்டும் இங்க உட்காந்து பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போவாங்க. நாங்களும் ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அந்த இடத்தையே ஒரு ஃபுல் சுற்றி வந்தாச்சு. ஒரு இந்த வியூ 360 டிகிரி வியூ ஃபுல் சிட்டியும் பார்த்தாச்சு. சரி பையனும் அங்கிட்டு ஓடி இருந்தான். சரி மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.